ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, மகிமையின் ராஜாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மகா பரிசுத்தமானவரே, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவரே, தர்மியான நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த வருஷத்தின் கடைசி மணி நேரத்தில் ஆமாண்டவரே, நீர் எங்களை நடத்தி வந்த விதத்தை குறித்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஆராதித்து ஆமாண்டவரே, எங்களை நீர் பிரவேசிக்க வைக்கப் போகிற அந்த புதிய வருஷத்துக்குள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட உம்மை ஆராதித்து பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல இரவில கர்த்தாவே, இதோ உம்முடைய பிள்ளைகளாக எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் ஆரோக்கியத்தோடும் உம்முடைய கிருபையோடும் கொண்டு வந்ததற்காக நன்றி கர்த்தாவே. இன்னும் வர வேண்டியவர்கள் இருப்பார்கள், ஆனால் ஏற்றவளை கொண்டு வரும். இப்பொழுது ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆமாண்டவரே, இந்த நாளில் என்ன வார்த்தையை கொண்டு நாங்கள் உம்மை துதிக்க வேண்டும், எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், எங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆமாண்டவரே நீ எதிர்பார்க்கிறையோ அதற்கு நேராக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே பேசுகிறவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்களும் கேட்கவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உமது கரம் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மையம் எமக்கே செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, லூக்காஸ் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 10வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நம்ம மாறி மாறி வசிக்கலாம். லூக்காஸ் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். அடுத்த வருஷம் படிச்சல எல்லாம் சேர்ந்து மோசேயை நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களை போதுங்க. இங்க பார்க்கிறோம், இங்க தேவதூதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு குறித்து சொல்லப்பட்டதையும், அப்ப அதை கேள்விப்பட்ட மேய்ப்பர்கள் போய் என்ன பண்றாங்க, பிள்ளைய பார்த்ததையும், அடுத்து அந்த மோசேயோட நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் அந்த 8ஆம் நாளில் சுத்திகரிப்பின் காரியம் நடைபெற்று பிள்ளைக்கு பெயர் வைக்கிற காரியத்தையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம இந்த நாள்ல கூடி வந்திருக்கிறோம். கடந்த 25ஆம் தேதி என்ன நாள் பண்ணுங்க, கிறிஸ்துமஸ், இயேசு கிறிஸ்து பிறந்த நாள்னு சொல்லி இன்னைக்கு அவருடைய
நாள் கணக்கெடுப்பின் படியான புதிய வருடம் இயேசு கிறிஸ்து பிறந்து 2012 முடிந்து 2013 ஆரம்பம். அப்போ உலகத்துல கிறிஸ்துமஸ் சொல்லி புத்தாண்டுன்னு சொல்லி, அப்போ கிறிஸ்துவ மக்கள் மத்தியில கிறிஸ்துமஸ் சொல்லி புத்தாண்டுன்னு சொல்லி, அப்போ உலகத்துல பார்க்கும்போது இன்னொரு கேள்வி நான் கேட்டு பண்ணிக்கணும். இப்போ ஆண்டவர் பிள்ளை மட்டும் இருக்கிறீங்களா, இல்ல புதுசா யாராவது புதுசா வந்துட்டாங்களா? புதுசா ஆண்டவர் அறியாத புது ஜனங்க புதுசா யாராவது ஆண்டவர் அறியாத புது ஆளுங்க வந்துக்கிறாங்களா? ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து யார் என்று என்ன படிக்கணும், அவங்களும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்ல வரேன், வேற வந்து சொல்ல வரேன். நான் எனக்கு நான் ஊருக்கு புதுசு, உங்களுக்கு நானே புதுசு. அப்ப எங்களுக்கு தமிழ் அது மாதிரி தான் இது பண்ணுவோம். ஏன்னா எல்லாம் புதுசா ஆண்டவரை ஏற்றுக்குன்னு புது இந்துக்கள் மத்தியிலிருந்து வந்தவங்க நாங்கள் எல்லாம். அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ணோம், ஏசுநாதர் யாரு, எதுக்கு வந்தாரு, என்ன பண்ணோம், அவரை அறிஞ்சு வேண்டிய பிரகாரம் அறிஞ்சு இது பண்ணது நமக்கு அதுல ஒரு விவரம் கிடைக்கும். அதுக்காக சொல்ல வர வேற ஒன்றும் இல்லை. அப்போ பொதுவாக பார்த்தாக்கா கிறிஸ்துமஸ் புத்தாண்டு. அப்ப அந்த கிறிஸ்துமஸ் எதை குறிக்குது, புத்தாண்டு எதை குறிக்குது? அப்போ அதே ஆண்டவர் பிள்ளைகளை இருக்கிறவங்களே இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ கிறிஸ்தவ மண்டலங்கள்ல எத்தனையோ பிரிவாரு, எத்தனையோ விதத்துல என்ன அப்போ அதே சிலையை வச்சு வணங்குற ரோமன் கேத்தலிக் மார்க்கத்தார் கூட இன்னைக்கு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு சொல்லி தான் பண்ணிருக்காங்க. போன வாரம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, இன்னைக்கு புத்தாண்டு கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனா அந்த கிறிஸ்துமஸ் என்றது என்ன, புத்தாண்டுன்றது என்ன, ஒரு கேள்வியும் பதிலோடு நாங்கள் போனோம். ஏன்னு சொன்னாக்க நம்ம ஏதோ வந்தோம், கூடணும், போனோம் என்றது வேணாம். ஏன்னு சொன்னாக்கா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இப்போ மிலிட்டரியில ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னாக்கா மொத்தமா சேர்த்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. மொத்தமா சேர்த்து ட்ரைனிங் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் மொத்தமா கொண்டு போய் வெளியே எடுத்து பார்க்கணுங்களா? பாடல சண்டை வரும்போது மொத்தமா சாப்பாடு கொடுப்பாங்க, மொத்தமா பயிற்சியும் கொடுப்பாங்க. ஆனா சண்டை வரும்போது எதுவும் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க கையில துப்பாக்கி கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க போய் தனித்தனியா என்ன பண்ணோம், எதிர்நோக்கி வரவங்கள எதிரிகள் என்ன பண்ணோம், தனித்தனியா போய் சந்திச்சாகணும். அவங்க உயிருக்கு உத்தரவா இருக்குதா, மிலிட்டரி வரவங்களுக்கு உத்தரவா இருக்குதா? இல்ல. அப்படி உலகத்துல நடக்கிற பட்டாளத்தில் என்ன பண்ணுது, ஒன்னா சேர்த்து சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒன்னா சேர்த்து பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனா குறிப்பிட்ட நேரம் வரும்போது என்ன பண்ணோம், அவங்க எதுக்காக அந்த பட்டாளத்துக்குள்ள வந்தாங்களோ, எதுக்காக பயிற்சி கொடுக்கப்பட்டதோ, அவங்க என்ன பண்ணோம், தனித்தனியா போய் போற முடியல சந்திச்சாகணும். அவங்கவுங்க துப்பாக்கி வச்சு அவங்க என்ன பண்ணோம், சந்திச்சு ஆகணும். நோக்கம் என்ன, பட்டாளத்துக்கு வந்ததோட நோக்கம் என்ன, எதிரிகளை மேற்கொள்ளணும், எதிரிகளை உள்ள வர விடக்கூடாது. அது என்ன பட்டாளம்? அதே மாதிரி தேவாதி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம எல்லாரையும் அந்த சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் மூலமாக மீட்டு சபைக்குள்ள கொண்டு வந்து வச்சிக்கிறாருன்னு சொன்னா, சபைக்குள்ள வச்சு இது ஒரு ஆவிக்குரிய பள்ளிக்கூடம், ஏன்னா ஆவிக்குரிய பயிற்சி கூடமும் கூட. இந்த பயிற்சி, இந்த பள்ளிக்கூடம் எங்க வரப்போற நிச்சயத்துக்கு நம்ம பயிற்சி எடுத்து அதுக்கான பலனை பெற்று பலனோடு கூட என்ன பண்ணோம், நம்ம எதுக்கு கொண்டு வந்தாரோ, எதுக்கு வச்சாரோ, எதுக்கு பயிற்சி கொடுத்து எதை எதிர்பார்த்து இருக்கிறாரோ அங்க கொண்டு போய் எல்லாம் மொத்தமா நாமும் சேரணும், நம்ம சம்பாதிச்சு போதும் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் பிரியமானவர்களே. அதனால
தனித்தனியா எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒரு வீரர்களா மாறணும். அது மாதிரி அப்போ கிறிஸ்துவ வணங்குற அத்தனை தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்துமஸ்னா என்ன? கிறிஸ்துமஸ்னா என்ன? இவங்களுக்கு புத்தாண்டுனால என்ன? போன வாரம் கிறிஸ்துமஸ் போச்சு, இன்னைக்கு புத்தாண்டு. அந்த போன கிறிஸ்துமஸ் என்ன? இப்போ இருக்கிற இந்த புத்தாண்டு தான் என்ன? எதை குறிக்குது? இப்ப நாம சும்மா வந்து ஒரு நோக்கத்துக்காக தான் வந்துக்கிறோம். ஆனால் ஆராய்ச்சிக்கு வந்துக்கிறோம் இல்லையா? எது சபைக்கு போகலாம், இருக்கலாம், வரலாம், போகலாம் வந்துக்கிறோமா? இல்லையே. நான் சொல்றது விளங்குதா? விளங்கலைங்களா? அப்போ அந்த கிறிஸ்துமஸ் என்ன, இந்த புத்தாண்டு என்ன? எதுக்கு புத்தாண்டு, எதுக்கு கிறிஸ்துமஸ்? அது சொல்ல கொஞ்சம். அப்போ இப்ப இந்த நாயகத்துக்கு நம்ம எப்படி வந்துக்கிறோம்னா, நம்ம சரிப்படுத்திக்கிறதுக்கு ஒப்புரவாக்கி தேவனோட நம்ம சரிப்படுத்திக்கிறதுக்கு என்ன, நம்ம அடுத்து அவர் ஆராய்ச்சி போறதுக்காக அதை தயார்படுத்திட்டு வந்துடும். அதுதான். அப்ப அந்த கிறிஸ்துமஸ் என்ன, புத்தாண்டுன்றது என்ன? கேள்வி பதிலோட நம்ம போவோம். என்ன சொன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். எங்க பட்டிக்காட்டு விசுவாச பக்தி தான், புரியுதுங்களா? நாங்கள் படிச்சவங்களே இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னே சொன்னாரு, சனிக்கிழமை அதுக்குன்னே தான் வந்தேன், என்ன அதுக்குன்னே தான் இருக்கிறேன், உங்களுடைய அனுபவத்தையே எங்க ஜனங்க மத்தியில் வந்து பகிர்ந்துன்னு இப்போ முன்ன வந்த போதே சொன்னாரு. அப்பந்து ஜெபம் பண்றேன், இன்னைக்கெல்லாம் ஜெபம் பண்ண தவிர ஒரு பிரசங்கத்துக்குன்னு சொல்லி என்ன பண்ணல. பிரசங்கத்துக்குன்னு இப்போதான் பைபிளே இந்த திறந்துக்கிறேன், புரியுதுங்களா? நான் பிரசங்கத்துக்கு நான் படிச்ச அறிவாலும் வேத அறிவும் எனக்கு கிடையாது, புரியுதுங்களா? இப்போ பிரசங்கத்துக்கு நான் இப்போதான் பைபிளை திறந்துக்கிறேன். அப்ப அதனால பார்த்தாக்கா எதை பிரசங்கம் பண்ணணும், எப்படி அது எனக்கு தெரியாது. இப்போ இந்த மைக்கு என்ன பண்ணணும், இங்க பேசச்சு அங்க எதிர்வழிக்கணும், அதான் இருக்கு. அது மாதிரி அவர் என்னாச்சும் கொண்டு வராரோ அது திருப்பி கொடுக்கறது, மற்றது எதுக்கு பண்ணணும் தெரியாது. அதனால நீங்க கூட என்ன பண்ணணும், தயவு செஞ்சு இதுக்காக ஜெபம் பண்ணிக்காங்க. ஏன்னு சொன்னா அந்த புத்தாண்டுல ஆண்டவர் வீட்டுல அந்த ராவின் பாராதுல ஆண்டவர் என்ன கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறீங்களோ, இல்ல ஆண்டவர் எதை கொடுக்கணும்னு அவரும் வாஞ்சியோடு இருக்கிறாரோ, புரியுதுங்களா? அது ஆண்டவர் கொடுக்கணும். சபையார் எல்லாரும், நானும் கூட தான் இதுல எனக்கும் கூட நம்ம எல்லாருக்கும் கூட அவர் என்ன கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ, இல்ல அவர் என்ன கொடுக்க வாஞ்சியோடு இருக்கிறாரோ அவரும் கொடுக்கணும் நம்ம எதிர்பார்க்க, நாம என்ன பண்ணிக்கணும், பெற்றுக்கணுன்றது தான். அதனால ஒரு 2 மணி நேரம் முழங்கால் இருந்து ஜபம் பண்ணிட்டு வந்தனே தவிர இதுக்காக நான் எந்த குறிப்பேனும் எடுத்து வைக்கிற நாள் வேலைக்காக தான் நிற்கிறேன், புரியுதுங்களா? அதனால நீங்களும் ஜபம் பண்ணிக்காங்க. கேட்கிற ஒரு கேள்விகளுக்கு அவங்க மனசுல பதில சொல்லுங்க, தப்பு இல்லை. அந்த கிறிஸ்துமஸ் என்ன சொல்லுங்க, சனிக்கிழமை 3 பேர் மட்டுமானா என்ன, மீதி எல்லாரும் கிறிஸ்துமஸ் என்ன, இயேசு கிறிஸ்து பிறந்த நாள். அடுத்து சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் என்ன? சொன்னாரு இயேசு கிறிஸ்து பிறந்த நாள், ரைட். இன்னும் சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் பரீட்சை எழுதி எல்லாரும் பாஸ் பண்ணி எல்லாரும் முந்தியாவதுக்கு போகணும். அது அங்கனாக்கா எல்லாம் அங்க போய் சேரணும், ஒருத்தர் கூட பெயிட் ஆகக்கூடாது. என்ன அது மாதிரி ஆரோக்கியத்துல ரத்தம், அவர் கொடுக்கிற போஷ ஆகாரம், பாதுகாப்பு எல்லாம் தகுப்பு தாய்மாரி பிள்ளைகளுக்கு எல்லாம் துணி வாங்கி கொடுத்து சாப்பாடு கொடுத்து வேண்டப்பட்டதெல்லாம் கொடுத்து பள்ளிகளுக்கு அனுப்பி
அவங்க பொண்ணுமே இல்லாத வந்த கிணறு இருக்கும். அது மாதிரி வருஷம் பூரா எத்தனையோ ஆண்டாண்டு காலமா நம்ம கிறிஸ்து பிறந்தரை அந்த கிறிஸ்துமஸ் என்ன நமக்கு ஒரு விவரம் வேணும். அந்த கிறிஸ்துமஸ் என்ன சொல்லுங்க. கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பதிலோட தான் போடும். திருப்பி இது மாதிரி அடுத்த வருஷம் வரும், அடுத்த நாள் இது மாதிரி சான்ஸ் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. கிறிஸ்துமஸ் என்ன சொல்லுங்க. கிறிஸ்து பிறந்த நாள், அது நினைவு ஒரு நாள். கிறிஸ்துமஸ் என்ன இல்ல, அந்த கிறிஸ்து ஏற்ற கிறிஸ்து தான் யாரு சொல்லுங்க. உலக ரட்சகர். அப்புறம் சொல்லுங்க. அவங்க சொன்னது ரைட்டு, நீங்க சொன்னது ரைட்டு. இயேசுக்கு பிறந்த நாள், அவர் உலக ரட்சகர். வசனம் அதான் சொல்லுது. அப்போ இந்த புத்தாண்டுன்னா என்ன? புத்தாண்டுன்னா என்ன? 1/1/2013 ஆரம்பம் ஆக போகுது. அப்ப கிறிஸ்துமஸ் என்ன, புத்தாண்டு என்னன்னு நமக்கு விவரம் வந்தாலுடைய நம்ம ஒரு போராட்டத்துக்காக போராட்ட வீரர்களா பயிற்சி எடுத்து இந்த கவுண்ட் பண்ணாருல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்போ விசுவாசம் ஒரு போராட்ட வாழ்க்கை. அந்த விசுவாசம் அந்த பொண்ணை போல என்ன பண்ணுமா, புடவிடப்பட்டு என்ன பண்ணும், சுத்திகரிக்கப்படணும். அது என்ன விசுவாசம். அப்போ அந்த பொண்ணை பார்த்து விளையாடப்பட்டு உங்க விசுவாசம் என்ன பண்ணும், சோதிக்கப்படணும். அப்ப பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்தா என்ன, அப்போ போன மாசத்துல தீபாவளி வந்துச்சு, அடுத்த 15 நாளைக்கு பொங்கல் வரப்போகுது. மீதானே இன்னைக்கு 8வது நாள் கிறிஸ்துமஸ் வந்து புத்தாண்டு வந்துச்சு, அதுவும் போச்சு. இதுவும் புத்தாண்டு வந்து அதுவும் போக போகுது. அதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னாக்கா ரம்ஜான் முஸ்லீம்கள் வருது. முன்ன போனது ரம்ஜான பக்ரீத் தான், பக்ரீத். அடுத்து ரம்ஜான் வரப்போகுது. உலகத்துல இதுங்களை முக்கியம் தானே. இந்துக்களுடைய பண்டிகை தீபாவளி பொங்கல், முஸ்லிம்ஸுக்கு பக்ரீத் ரம்ஜான், கிறிஸ்துவங்களுக்கு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு. புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிறிஸ்து சொல்லி தேவனை பிள்ளைங்க சொல்றவங்க வீட்டுங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டுப்பா, ஸ்டார் கட்டி வச்சுக்கிறாங்கல்ல. ஸ்டார் கட்டிக்கிறாங்களே இல்லையா? எங்க பார்த்தாலும் எத்தனையோ இந்த ஊர்ல யார் யார் கிறிஸ்துவம் இருக்கிறாங்களோ, ஆண்டவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க 5 பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, ஸ்டார் கட்டி வச்சுக்கிறாங்க. இன்னொரு 4 நாள் ஆச்சுன்னா பொறுத்து அந்த ஸ்டார் என்ன ஆகும், அப்படி வருஷம் முறை கொட்டி கட்டிட்டு இருக்கிறாங்களா, என்ன பண்ண போறாங்க, அவங்க வச்சுக்க போறாங்க. அடுத்து 15 நாள் வச்சுனாக்கா இந்துக்கள் பொங்கல் வந்தாக்கா என்ன பண்றாங்க, தோரணம் கட்டுறாங்க. அவங்க வீட்டுல பல்பு சேல் பண்றாங்க. அடுத்த வாரம் வந்தாக்கா கழிச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த பண்டிகை வந்து அதுவும் போது, இந்த பண்டிகை வந்து இதுவும் போது. அப்ப அதனுடைய அர்த்தம் தான் என்ன? புரியுதுங்களா? நம்ம இந்த விவரம் இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம எதிர்நோக்கி இருக்கிற ஒரு போராட்டத்தில் என்ன பண்ண முடியாதுங்க, ஜெயம் பெற்று அந்த மோட்சத்தை போய் சேர முடியாது. அதனால பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறந்தது சரித்திரம், உலக ரட்சகராக பிறந்ததும் உண்மை. அது மறக்க முடியாது, மாற்றவும் முடியாது. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து பூமியில நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா புத்தகத்தில் படிக்கிறது 9ஆம் அதிகாரத்தில் வருது. போதுங்க. அப்போ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் யாரு? அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த வார்த்தை
இந்த தேவதூதனால சொல்லப்பட்ட வார்த்தை புதிய ஏற்பாட்டுல படிச்ச மாதிரி இந்த ஏசாயா சொல்ற வார்த்தை 700 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமா முன்கூட்டியே சொல்லப்படுற வார்த்தை. அப்போ இந்த பாலகனாகவும் குமாரனாகவும் பிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த பாலகனாகவும் குமாரனாகவும் இயேசு கிறிஸ்து என்ற பெயர்ல பிறந்த அந்த அவர் அதுக்கு முன்ன யாரா இருந்தாரு? கொஞ்சம் கவனிக்கல. அப்ப பாலகனாகவும் குமாரனாகவும் இயேசு கிறிஸ்து என்ற பெயர்ல பிறந்த அந்த ஆண்டவர் அதுக்கு முன்ன யாரா இருந்தாரு? எங்க இருந்தாரு? எப்படி இருந்தார்? அது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாதான் அதான் கிறிஸ்துமஸ் என்ன, புத்தாண்டு என்ன, என்ன பண்ணும், நமக்கு பதில் விட கிடைக்கும். அது இல்லைன்னு சொன்னாக்கா பொங்கல் வந்துச்சு, தீபாவளி வச்சு, அது வச்சு, கிறிஸ்துமஸ் வச்சு, புத்தாண்டு வச்சு, இதோ போச்சு. அவங்க தோரணம் கட்டினாங்க, நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டாண்ட் கட்டணும். அதுவும் இந்த கையை பொங்கல் வந்துச்சுன்னா வியாபம் பத்திரி பிடிங்கி அது பூ நிற்குது. இங்க என்ன சொல்லுங்களோ தேடி கொண்டு போய் அந்த பூவும் வேப்பந்தாலையும் சேர்த்து என்ன பண்ணும்? நெல்லுக்கறி கயிறு திரிச்சு தோரணம் கட்டின கையுது. புரியுதுங்களா? அதே தாண்டி பிள்ளாடி பிடிச்சி அதுக்கு நாமம் போட்டு அதே பூசணக்காய் அரைச்சு அதுக்கு கரெக்டு எந்த அளவுக்கு தரமா செதிக்கணுமோ அதுக்கு நாமம் போட்ட தேங்காய் உடைச்சி கையுது. புரியுதுங்களா? நான் ஒன்றும் ஏற்றினார் யாருன்னு என்ன எதுன்னு எனக்கு இன்னும் தெரியாது. என் பேர் வந்து சுப்பிரமணியன். புரியுதுங்களா? அப்போ ஏற்கனவே பத்தி யாருமே சொல்றதுக்கு ஆளே கிடையாது. அப்ப இந்த கை பூசை பண்ணிச்சு, அந்த தேவபாலத்துல நெருப்பு போட்டு சாம்பிராணி போட்டு என்ன பண்ணுச்சு? சோகம் காட்டுச்சு. புரியுதுங்களா? பொங்கலோட பொங்கல் என்ன பண்ணுச்சு? இந்த வாயு சொல்லுச்சு. ஆனாலும் இன்னைக்கு அவர் அறிகிற அறிவு, அவர் யாருன்னு காணக்கூடிய கண்கள் என்ன பண்ணாரு? திறந்து. அதான் யோவான் 9ஆம் அதிகாரத்துல பெரியவர்களுடன் பற்றி சொல்றாங்கல்ல, அதோட சொல்லிக்கிறாரு. மற்றவங்களும் கேள்வி கேட்கறாங்க இல்லையா? அப்ப உன் கண்ணு எப்படி திறக்கப்பட்டது? யார் உன் கண்ணை திறந்து கேட்கும்போது இந்த 9ஆம் அதிகாரம் படிக்க. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக இயேசு என்னப்பட்ட ஒருவர் நேரத்தாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றார். இல்ல அதுக்கு இன்னொரு வசனம் 25வது வசனம் படிங்க. அவன் பிரதியுத்தரமாக அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அப்போ ஏற்கனவே பாவியான மனசன் பொதுஜனங்க சொல்றாங்க. அப்ப அப்படியாப்பட்டவர் எப்படி உன் கண்ணை திறந்தாருன்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்? அவை ஆவியானவரோ பரிசுத்தமானவரோ ஆண்டவரோ யாரோ எனக்கு தெரியாது, என் கண்ணை திறந்தாரு, நான் இப்ப பார்க்கிறேன். அதான் சொல்றேன் பதில். அப்ப அதே மாதிரி தான் நான் கல்லை கும்பிட்டேன், கல்லுக்கு நாம் பொட்டு வச்சு நாமம் போட்டு பூஜை பண்ணேன், கட்டியான சிலைகளுக்கு பூஜை பண்ணேன், மண்ணால செஞ்ச பொம்மைக்கு சாணி புள்ளாறு பிடிச்சி நானே நாம் போட்டு கும்பிட்டேன். ஆனா அப்போ என்ன இல்லை, அப்படியேப்பட்டு என் கண்ணு என்ன பண்ணாரு? திறந்தாரு. அதான் எனக்கு தெரியுங்க. இந்த வேதமும் தெரியாது, ஆண்டவரும் எனக்கு தெரியாது. இப்போ இந்த வார்த்தை கொடுக்குறேன்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கிறதே அப்பப்போ தேவைக்கேற்ப பெருக்கி கொடுக்கறது அவரு தான். இதில் எடுத்து வரிசை எழுதி அடைமொழியில் பிரசன்ட் பண்ணது அதுவும் எனக்கு தெரியாது. அப்போ என்னன்னு சொன்னாக்கா இந்த இயேசு கிறிஸ்து இப்படியாப்பட்ட ஒரு பாலகனாகவும் குமாரனாகவும் இயேசு கிறிஸ்து பேர்ல பிறக்கிறதுக்கு முன்னாடி யாரா இருந்தாருன்னு சொல்லி நமக்கு என்ன வேணும்? விவரம் வேணும். அவர் யாரா இருந்தார்? இது வரைக்கும் கேட்டு கொஞ்சம் சொல்லுங்களை பார்க்கலாம். கேள்வி கேட்டு யாரும் பிரைஸ் கொடுக்கறதில்ல. தப்பா சொன்னா யாருக்கும் பிரைஸ் இல்லாத போறதில்ல, ரைட்டு சொன்ன மட்டும் கொடுக்க போறதில்ல. நம்ம
விவரம் வேணும். அந்த இயேசு கிறிஸ்து பாலகனா பிறக்காததுக்கு முன்ன, குமாரனா பிறக்காததுக்கு முன்ன எங்க இருந்தாரு, யாரா இருந்தாரு சொல்லுங்க. பிதாவின் வழியில் செல்ல பிள்ளையா இருந்தார், ரைட்டு. ஆவியாக இருந்தார். அப்புறம் 1 யோவான் விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல முதல் வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அடுத்த வசனம் கூட அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். போதுங்க, புரியுதுங்களா? இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேர்ல பாலகனாகவும் குமாரனாகவும் ஏசாயாவால சொல்லப்பட்ட அவர் பிறக்கிறதுக்கு பூமியில இருந்து பேர்ல பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தாராம்? ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். அவர் அந்த வார்த்தையானவர் தேவனிடத்துல இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தவர் தேவனாகவே இருந்தார். புரியுதுங்களா? இந்த விவரம் நமக்கு வேணும். அப்ப பாலகனா பிறக்க வேண்டிய, குமாரனாக பிறக்க வேண்டிய, இயேசு கிறிஸ்து பேர்ல பிறக்க வேண்டிய அவசியம் தான் என்ன? புரியுதா? அப்போ இந்த வார்த்தையா இருந்தாரு, தேவனிடத்தில் இருந்தாரு, தேவனாக இருந்தார். அப்போ அவர் இந்த விதமா இந்த பூலோகத்துல பிறக்க வேண்டியதனுடைய தேவை நோக்கம் தான் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அதான் கிறிஸ்துமஸ் என்ன, புத்தாண்டு என்ன நம்ம விடை கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த 3 வகையில இங்கே காணப்படுறார். அப்போ பிதாவும் குமாரன் பரிசுத்த ஆவியார், நான் சுருக்கமா சொல்லி போற நேரம் இல்லை. அப்போ 3 பிரிவானவரும் மூவரும் ஒருவராகவே, ஒருவரும் மூவராகவே, அந்த திரியேக தேவன், அது அவருடைய மகத்துவத்துல ஒன்று. அப்போ அந்த மூவரான என்ன பண்றாருன்னு சொன்னா, அவருடைய ஆதீனமாகிய தேவஸ்தானத்துல இந்த வான பூமி காணப்படுகிற, உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லி காணப்படுகிற அத்தனை உண்டாக்கப்படாததுக்கு முன்னமே அவருடைய சமூகத்துல, அவருடைய சிங்காசனத்தில் இருந்து, அவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க? கோடான கோடி தூதர்கள் இருந்தாங்க, கேராபீன்கள் இருந்தாங்க, சேராபீன்கள் இருந்தாங்க. அவங்களுடைய வேலையெல்லாம் என்ன? சேனைகளுக்கு அடுத்த பரிசுத்தர் 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 சொல்லி துதிக்கிற வேலை தான், வேற ஒன்றும் அவங்களுக்கு வேலை இல்லை. அப்போ சிருஷ்டிக்கப்பட்டதுன்றது ஒண்ணுமே அங்க இல்லாதது. அப்ப அந்த தேவஸ்தானத்துக்கு, அந்த தேவனுடைய ஆதீனத்துக்கு ஆரம்பம்ன்றது ஒன்றும் இல்லை, முடிவுன்றதும் உண்டு இல்லை. அப்போ அவர் சதா காலம் ஒளிவுள்ள தேவன். அவருக்கு முன்பானவர்கள் இல்லை, பின்பானவங்க யாரும் இல்லை. ஆதியும் அந்தமும், அவருடைய ஆரம்பமும் முடிவும் அப்போ அவரே தான். அப்ப அவருக்கு முன்னாகவும் பின்னாகவும் எதுவும் இல்லை, அவருக்கு இணையானது எதுவும் இல்லை. அப்படியேப்பட்ட தேவஸ்தானத்துல அவர் அநேகமா ஆராதிக்கப்பட்டு மகிமை அடைந்து கொண்டிருக்கிற கட்டத்துல அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னாக்கா, இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி, அது நம்ம சாய் பிரகாரம், நம்ம ரூப பிரகாரம் என்ன பண்ணோம், மனுஷனை உண்டாக்கி அவங்க தனக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஒரு தேவ பக்தி ஒரு சந்ததியை பெற்றெடுத்து, அந்த சந்ததியும் அவங்களோட சேர்ந்து என்ன நம்ம பிதா குமாரன் பரிசுத்தாவின்ற ஒரு திருச்சுவ மகிமையில இருக்கிற மாதிரி. அப்ப இந்த வேலை இருக்குதுன்னு சொன்னா, இதுக்குள்ள இருக்கிறது ஒரே ரத்தம், ஒரே சரீரம். அப்ப இது உபயோகத்துக்காக மட்டும் என்ன பண்ணுதுங்க, புரியுது? நான் சொல்றது விளங்குதா? இப்ப இந்த கை விரல் பிடியாலும் மொத்தமும் ஒட்டினே இருந்துச்சுன்னாக்க இந்த மயக்கை எடுக்க முடியுமா? அதே மாதிரிதான் தேவாதி தேவன்
ஒருவரானவரே கை ஒன்னே தான். ஆனா தேவைக்காக என்ன பண்ணோம்? பிரியணும். அப்போ தேவைக்காக அவர் பிரித்து செயல்படுறதுக்குன்னு அதே வார்த்தையானவர் தான் இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? அப்போ அந்த வார்த்தை நான் இருக்கிறது ஆவி ஆத்மா சரீரம். இந்த சரீரம் தான் மனுஷனுக்கு கண்ணுக்கு தெரியுது தவிர இப்போ பேசுற பேச்சு சத்தமாக காது கேட்கிறத தவிர உள்ள இருக்கிற ஜீவன் யாருக்கு என்ன பண்ணல தெரியல. சரீரம் தெரியுது கண்ணுக்கு, அந்த வார்த்தையினுடைய சத்தம் ஒளி கேட்குது காதுக்கு. ஆனா உள்ள இருக்கிற ஜீவன் ஆத்மா என்ன பண்ணல, வெளியா தெரியல. அதாவது ஆவி ஆத்மா சரீரம் மூணும் கொண்டத ஒரு மனசங்கிற மாதிரி. அப்போ வெளியே நடமாட்டத்துக்கு இந்த சரீரம் தேவை, பேசுறது வார்த்தையால் சத்தமா வர்றதுக்கு இந்த ஆவி தேவை. உள்ள மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி நடத்துறதுக்கு இந்த ஆத்மா இதுவும் தேவை. அது மாதிரி பிதாவானவர் வார்த்தையாகவும் குமாரன், அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியா மூன்று இதுல இருக்கிறது. அப்ப திட்டம் போடுறாரு. அப்ப திட்டம் போடும்போது அந்த மூன்று கொடான கொடி தூதர்கள், பிரதானமான தூதர்கள் யாருன்னா காபிரியேல், மிகாவேல், லூசிபர். இப்போ உங்க அந்த மரியாதை இயேசு கிறிஸ்து குறிச்சி சொல்ல தூதன் யாருனாக்கா காபிரியேல். அடுத்து இன்னொரு தூதன் தானியேல் புத்தகத்துல இந்த நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே பதில் வந்துருச்சு. ஆனாலும் அந்த 21 நாளும் அந்த எதிரி என்ன பண்ணான், இதுக்கு தடையா வந்து அவங்க கூட நான் போராடிட்டு நான் வந்தேன்னு சொல்றேன். அப்படி இல்லை, அது மிகாவேல். இன்னொரு லூசிபர் இருக்கிறோம், அதுல இந்த பிரதானமானவங்கள 3வது ஆள் லூசிபர். அப்போ இந்த காபிரியேலுக்கு சொல்லி இருக்கிற செய்தி கொண்டு போய் தூக்கு கொடுக்குற வேலை, இங்க போய் அங்க சொல்லுன்னா அங்க சொல்ற வேலை. அப்போ இந்த மிகாவேலுக்கு யுத்தம் பண்ற வேலை. இப்போ இந்த லூசிபருக்கு தேவ சமூகத்துல துதிக்கிற வேலை தான். புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த இயேசு கிறிஸ்து பிறக்காத்துக்கு முன்ன அந்த விதமா அவருடைய சமூகத்துல அந்த தேவனா இருக்கும் போது உலகத்தையும் அதுல இருக்கிறதையும் அதுல இருக்கிற மனித சமுதாயத்தை உண்டாக்குறதுக்காக திட்டமிட்ட கட்டம் இது. இந்த கட்டத்துல பார்க்கும்போது அந்த லூசிபரா இருக்கிற அந்த தேவதூதன் என்ன பண்றோம்னா, இந்த விதமா இவர் என்ன பண்ண போறாரா, வானத்தை பூமி உண்டாக்கி அது அவர் சாயத்திரவா ரோப்புறார மனுஷனை உண்டாக்கி அது பக்தியுள்ள சந்தையை பெற்றெடுத்து அவங்க ஆராய்க்கிறது மூலமா இவர் மகிமை அடைய போறாரா என்றதை பார்த்து ஏசாயா புத்தகத்தில் சொல்றது அவருக்கு சமமாகவும் அவருக்கு மேலாகவும் அது எடுத்து படிக்கிறது. ஏசாயா புத்தகத்துல உன்னதமானவருக்கு வருது. பதினாலாம் அதிகாரத்தில் வருது பாருங்க. 13வது வசனம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் உன் இருதயத்தில் சொன்னாய். போதுங்க. இப்ப என்ன சொல்றேன்னா, அந்த உன்னதமானவருக்கு ஒப்பாவே அதுக்கும் மேலாக என்ன பண்ண போறேன், என்னுடைய ஸ்தானத்தை உயர்த்த போறேன். அப்போ உயர்த்தி அவர் உண்டாக்க போற அந்த வானத்திலையும் பூமியிலையும் நான் போய் என்ன பண்ண போறேன், என் காரியத்தை ஆரம்பிச்சு அவர் எந்த மனசு அவர் நோக்குறதால அவர் சாயப்படுற மனசனை உண்டாக்கி அந்த பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்க திட்டம் போட்டு அவங்க ஆராதிக்கிறதன் மூலமா தான் மகிழ்ச்சி அடையணும், மகிமை அடையணும்னு எதிர்பார்க்கிறாரோ அந்த சந்ததியை நான் ஆட்கொண்டு அழிவுபடுத்தி என் வசப்படுத்தி நான் என்ன பண்ண போறேன், இவர் இருக்கிற இடத்துல நான் இங்கே போறேன், இவர் அடைய வேண்டிய மகிமை நானே அடைய போறேன் சொல்லி மனசுக்குள்ள அவர் ஒரு நினைப்பு. அப்ப இதை பார்த்து அவர் என்ன பண்ணாரு, அங்கிருந்து
இங்கிருந்தே இந்த வேலை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இதை அனுப்பிட்டார். அப்போ அவன் வந்துட்டான். கால நேரம் வரும்போது அவர் வானத்தை கூப்பினும் வார்த்தையினால் உருவாக்கி மனுஷனை அவர் ரூபப்பிரகாரம் உண்டாக்கி என்ன அப்ப என்னென்ன விதமா அந்த ஏகர் தோட்டத்தில் நீங்க சந்தோஷமா இருக்கலாம் சொல்லி இருந்து அப்ப அவங்களுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு சாபம் கிடையாது, எதுவும் இல்லை. தேவ சாயலாகிய அந்த தெய்வீக பரிசுத்த சாயல் இருந்தாங்க. அப்ப பாவன்றது அவங்களுக்கு என்ன இல்லை தெரியாது. அப்போ இதை பார்த்தவங்க என்ன பண்ணா அந்த இடத்துல போய் ஏவாள் மூலமா தான் இதை ஆரம்பிச்சா அவன் மூலமா உருவாக்கப்பட போற அந்த சந்ததியும் தனக்கு கைவரப்படும் சொல்லி என்ன பண்ணான். ஏவாள்கிட்ட தன் காரியத்தை ஆரம்பிச்சு அவளை சாப்பிட வச்சு அவன் மூலமா என்ன பண்ணான் அந்த பாவத்தை உற்பத்தி பண்ணி வச்சான். அப்போ அதை பார்த்தவங்க என்ன பண்ணாரு, ஓ அங்க சொன்ன மாதிரி திட்டமிட்ட மாதிரி நீ என் கிரியை சிரிச்சுக்கணும் போயிட்டேன் கிடைச்சிட்டுன்னு சொல்லி அப்போ அந்த சர்வமா ஒரு இடத்தையும் பார்த்து இந்த ஸ்திரீ ஏவாளையும் பார்த்து ஆதாமும் பார்த்து என்ன பண்ணாரு, கூப்பிட்டு அங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. நீ இதை செஞ்சதுனால உனக்கு இது, நீ இதை செஞ்சதுனால உனக்கு இது, நீ இதை செஞ்சதுனால இதுன்னு சொல்லி ஒரு நிமிஷம் என்ன ஆகும் போய் சபிக்கப்பட்டு ஒரு இது கொடுக்குறாரு. அப்ப அந்த சர்ப்பத்தை பத்தி என்ன சொல்ல, எந்த ஸ்திரியை வஞ்சித்து எந்த ஸ்திரீ வம்சத்தினை கெடுக்க நினைச்சோ அதே இதுல ஸ்திரீ வித்தா வந்து என்னாகும் உன் தலைய நசுக்குன்னு சொல்லி கொடுத்த புரியுதுங்களா, இதுதான் நடந்தது. அப்போ அந்த கெடுக்க வந்த அந்த லூசிபரை என்ன பண்ணோம், தான் படிச்சவங்க மாம்ச சரீரத்திலையும் ரத்தத்திலையும் மற்ற சாயம் இருக்கிறதுனால அது பாவ சாயலுக்குள்ள அங்கு போயிடுறதுனால இப்ப இந்த வார்த்தையானவர் தெய்வீகமானவர் குமாரனாக என்ன பண்ண வேண்டியது பிறக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அந்த மந்த சாயலாகிய சரீரத்தை தரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுத்திக்க. புரியுதுங்க நான் சொல்றது? தூங்குறவங்க கொஞ்சம் தூங்காதீங்க. ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவானவர் பாலகனாகவும் குமாரனாகவும் பூமியில பிறக்க வேண்டியது அவசியம் இதுதான். அதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்ன? இதுதான் கிறிஸ்துமஸ். அந்த ஆதியில தேவ சமூகத்துல திட்டமிட்டு அவர் திட்டத்துக்கு மாற வந்து செயல்பட ஆரம்பிச்சு களமறிஞ்சு செயல்பட்ட அந்த லூசிபராகிய சாத்தான அவனுடைய வஞ்சகத்துக்கு ஏற்ற பலன தண்டனையை சிலுவையில் அவனுக்கு பதிலடி கொடுக்கவும் அவனால் கெடுக்கப்பட்ட அந்த ஏவாள் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த சந்ததி என்ன பண்ணும், மீட்டு வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணும், தான் எதிர்பார்த்த மாதிரி தான் தான் அவங்களுடைய சிறுத்தைகள் நாயகர் என்றதை வெளிப்படுத்தி அவங்க கண்ணை திறந்து அந்த அறிவை அவங்களுக்கு கொடுத்து அவன் யாருக்கு எடுத்து வந்த அவன் தான் சொல்லி அவனை இடம் கண்டுபிடிச்சு கொடுத்து அவனை அவமானப்படுத்த வைக்கணும். தன்னை இவங்க என்ன பண்ணும், தான் எதிர்பார்த்த மாதிரி அந்த பரிசுத்த சாயலுக்குள் கொண்டு வரப்பட்டு தன்னை ஆராதிக்கணும். புரியுதுங்களா? இதுக்கு அந்த ஸ்திரீயின் வித்தா அவர் வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டதுனால குறித்த காலம் வந்த போது அவர் பாலகனாகவும் குமாரனாகவும் இயேசு கிறிஸ்து பூமியில பண்ணாரு பிறந்தாருங்க. அதாங்க கிறிஸ்துமஸ். ஏதோ அர்த்தமில்லாத ஒரு பிறக்கல, அர்த்தமில்லாதையும் அவரு இருக்குல்ல. அப்ப அவரு இதான் சொன்ன வார்த்தை அதுலயே என்ன பண்ண சொன்ன ஏசாயா புத்தகத்துல ஒரு வசனம், யாரை நான் அனுப்பிடுவேன் என்று யார் நமது காரியமாய் போகணும் ஒரு திட்டம் போடுறாரு. உலகத்துல அவர் பிறக்கிறதுக்கு முன்ன ஒரு வசனம் சொல்லுதாரு, படிக்கிறது எடுத்தும் படிக்க. போதுங்க. அப்போ இவன் லூசிபர் இப்படி திட்டம் போட்டான், இன்னும் அடுத்த செய்ய போறான், அடுத்து கிடைக்க போறான், அது எல்லாமே தெரியும். முக்கால் பாகம் வேலை
உலகம் உண்டாக்கப்படாததுக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. அப்போ உண்டாக்கப்பட்டபடி இப்படி செய்ய போறோம், அதை சீர்படுத்துறதுக்கு யார் போறது? இல்லை அவனுக்கு பதிலடி கொடுத்ததான் யார் போறது? யாருன்னா அனுப்புவேன் சொல்லி பிதாவானவர் திட்டம் போடும்போது வார்த்தையாகி குமாரனாகி இயேசு கிறிஸ்து நீங்க சொன்ன மாதிரி அந்த கட்டத்துல அவர் மடியில் செல்ல பிள்ளையா இருந்தார். நீதிமொழிகள் படிக்கிறோம். இதெல்லாம் திட்டம் போடும் போது நான் ஒரு மடியில் எப்படி இருந்தேன்? செல்ல பிள்ளையா இருந்தேன். அப்ப அம்மா மடியில் இருக்கிற குழந்தை அம்மா பேசலாம் கவனிச்சு கேட்டு இருக்கிற மாதிரி. அப்ப அதே மாதிரி அந்த கட்டத்தில் அவர் என்ன சொல்றேன்னா, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார், யார் போவாங்க இந்த வேலைக்கு போது அது எபிரேயர் புத்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் படிக்க. அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அடுத்து 7வது வசனம். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. போதுங்க. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது அது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் படிக்க. இல்ல யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் மாம்சம் போதுங்க. அப்போ அந்த செல்ல பிள்ளையாவது மடியில இருந்தவரு இந்த வார்த்தை கேட்ட போது என்ன, அப்போ அந்த மாம்சமா அந்த வார்த்தை இருந்தவரை என்ன பண்ண வேண்டியிருந்துச்சு? மாம்சத்தை சரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. அப்போ நான் போறேன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ண வேண்டியது? இப்போ வேலைக்கு போகணும்னா வேலை கம்பெனி டியூட்டி ட்ரெஸ் என்ன பண்ணணும்? போட்டி ஆகணும். அந்த டியூட்டி ட்ரெஸ் போடலன்னா அந்த கம்பெனி வேலைக்கு சேர்த்த மாட்டாங்க. சாணி படைச்சவங்க மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவங்களா இருக்க அவரும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடைய மாம்ச சாயில என்ன பண்ணும்? தரிச்சு ஆகணும். அப்ப தரிச்சு அவர் என்ன பண்ணாரு? வேதனையோட வந்தாரா? நான் எங்க பிதாவுடைய மடியில் செல்ல பிள்ளையா, இதை படைக்கிற தேவனா இருந்தேன். ஆனா படைக்கப்பட்டவங்களை இவன் கெடுத்ததுனால நான் தான் போகணுமா அந்த இடத்துக்கு? நான் தான் அந்த மனசு சாயில தரிச்சு போகணுமா? வேதனைப்பட்டாரா? அப்ப எப்படி பார்த்த மாதிரி தேவனோ இதோ திட்டத்தின்படி சரி இதோ நான் வருகிறேன் சந்தோஷமா வந்தார். சந்தோஷமா என்ன பண்ணாரு? அவர் இருக்க வேண்டிய காலம் வரைக்கும் 33 வருஷம் இருந்து அவர் வந்த நோக்கம் நிறைவேறத்துக்கு சிலுவையில் என்ன பண்ணாரு? கொடுக்க வேண்டிய கிடைச்ச தன் மக்களுக்காக கொடுத்து பதிலடி கொடுக்க வேண்டிய 110 பதிலடி கொடுத்து அவர் செஞ்ச வேலையை வந்த வேலையை முடிச்சுட்டு என்ன பண்ணாரு? பாருங்க போயிட்டாருங்க. இதோட முடிக்கிறான். ஏன்னு சொன்னாக்கா இதாங்க கிறிஸ்துமஸ். அப்ப கிறிஸ்து பிறக்க வேண்டிய பாலகனா பிறக்க வேண்டிய இயேசு கிறிஸ்துவ பிறக்க வேண்டிய அவசியம் இதுதான், தேவை இதுதான். அப்ப அந்த பிறந்த நாளை கணக்கிடுறது தான் இந்த 1ஆம் தேதி புத்தாண்டு. இப்ப புரிஞ்சுச்சா? கிறிஸ்துமஸ் புத்தாண்டுனா என்னன்னு விளக்குங்களா? விளங்கலையா? அப்ப அவர் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன? எது பிறந்த சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பேர்ல பாலகனாவும் குமாரனாவும் பிறந்தார். எதுக்காக பிறந்த சொல்லுங்க. பாதிகளை ரட்சிக்க பின்னாடி தெரியல. முதல்ல அவர் பிறக்க வேண்டியதனுடைய அவசியம் தெளிவா சொல்லுங்க. நான் ஓப்பன எல்லாத்தையும் சொல்லியாச்சு. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி என்ன அந்த திட்டம்? சாத்தான வெட்கப்படுத்த தன் சிருஷ்டியை கெடுத்துட்டானே அவனை என்ன பண்ணும்? அவனை வெட்கப்படுத்தணும். அவனுக்கு பதிலடி அடிச்சவனை அடிக்கணும். கெடுத்தவனை என்ன பண்ணும்? கெடுக்கணும். அவனால் கெடுக்கப்பட்டவங்கள
அவங்க கையிலிருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கு தாங்க மனித சாயலை தரிச்சு இயேசு கிறிஸ்து பேர்ல என்ன பண்ணாரு? பிறந்தார். அவர் பிறக்க வேண்டியதுடைய தேவை அவசியம் என்ன? அந்த லூசிபரை கையில் இருந்து மீட்டு வெளியே கொண்டு வரணும். அந்த லூசிபருக்கு என்ன பண்ணணும்? பதிலடி கொடுக்கணும். இதுதாங்க, இதுக்குதான் அவர் பிறக்க வேண்டிய அவசியம். இது தெரியுமா? உலகத்தாருக்கு தெரியும். கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துமஸ் வந்துச்சு, புத்தாண்டு வந்துச்சு. அப்ப அவங்க பொங்கலும் கொண்டாடிட்டு போயிடுற மாதிரி நாமளும் பாட்டு போயிட்டு பண்ண என்ன அர்த்தம்? அப்ப இது என்ன பண்ணி வச்சுக்கிறான்னு சொன்னா, இந்த சத்தியத்தை அறிகிற சத்தியங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை அறியாத படிக்கு அந்த லூசிபர் தான் என்ன பண்ணிருக்கிறான்? கண்ண மனக்கண்ண குருடாக்கி வச்சிருக்கிறோம். இவங்களோட தீபம் மட்டும் போயிட கூடாது. சபைக்கு போகலாம், சபைக்கு வரலாம், கிறிஸ்துவ அனுப்படி பேர வச்சுக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா இந்த ரகசியம், இந்த தெளிவுக்குள்ள மட்டும் யாரும் என்ன பண்ணக்கூடாது, வந்துட கூடாது. இந்த ஒரு ரகசியத்தை அவன் தந்தத்தை கையாளுக்கிறான். அதனால இப்போ இது வெளியாகணுங்க. அவர் யாருன்றது, இயேசு கிறிஸ்து எதுக்கு பிறந்தாருன்ற சத்தியம் ஆகணும், வெளியே ஆகணும். அதுக்கு முன்ன அந்த லூசிபர்ன்றது யாரு, என்ன செஞ்சான்றது என்ன ஆகணும், இது வெளியா ஆகணும். குட்டை உடைச்சு விடணும். அப்பதான் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இப்போ நம்ம ஆராதிக்க போறோம்னு சொன்னா, இந்த வருஷம் பூராவும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நம்ம நடத்தினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் கூட இந்த ஆவியானவர் எவ்வளவு நன்மை செஞ்சுக்கிறார். ஆனாலும் கூட இன்றைக்கு அவருடைய வருகை வருமானால் கேளுங்க, இன்றைக்கு இரவு அவருடைய வருகை வருமானா நம்முடைய நிலைமை என்ன? இன்னொன்று, நம்முடைய சரீர பிரகாரமான நாட்கள், உலக நாட்கள் முடியுமானா நம்முடைய நிலைமை என்ன? இந்த சத்தியத்தை அறியாதபடிக்கு, அந்த சத்தியத்தை அழிவில்லாதபடிக்கு, அடைய வேண்டிய விடுதலை வாழ்க்கை இல்லாதபடிக்கு, வெற்றிய நிச்சயம் இல்லாதபடிக்கு நம்ம இருந்தோம்னு சொன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு என்ன ஆகும்? சரியா கிடைக்காது. அப்ப கரையும் கொடுத்து மீட்டவரு கஷ்டப்படுவார் இல்லையா? அப்ப இது வெளியே ஆகக்கூடாதுன்னு ஒரு வஞ்சகத்தை உட்புகத்தி வச்சிருக்க என்ன பண்ணிக்குவான், சந்தோஷப்படுவான். அதனால தாங்க நானும் வருஷம் பூரா காணிக்கை கொடுக்குறேன், வருஷம் பூரா வெள்ளிக்கிழமை உபாசத்து கூட ஜபம் பண்றேங்க, உபாச ஜபத்துக்கும் போறேன், எந்த குறையும் இல்லை. ஆனா எங்க வீட்டுல பிரச்சனை சேர்ந்த மாதிரி இல்ல, வியாதி வருத்தம் எத்தனையோ நிம்மதியே இல்லை. சொல்றோம்ல, என்ன சொல்றது? அப்ப அது மாதிரி தான் அப்போது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நமக்கு வேணும். அப்ப அறிய வேண்டியது அறிந்தாக்கு தான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விடுதலை வாழ்க்கை கிடைக்கும். அப்ப அந்த கண்ணு சரியா தெரிஞ்சுதான் நம்ம நேர எழுந்து என்ன பண்ண முடியும், ஓட முடியும், வேலை செய்ய முடியும். இதுக்கு என்னன்னு சொன்னாக்கா, அவரோட நாம, நம்மளோட அவர். அப்ப அந்த ஒரு இதுல யோக புஸ்தகத்துல ஒரு வசனம் வருது, நாற்பத்தி 1ஆம் அதிகாரத்துல 17வது வசனம், 16வது வசனம், 17வது வசனம். அவைகள் நடுவே காற்றும் புகமாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டு இணை பிரியாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ இது ஒரு ரகசியம் என்னன்னு சொன்னாக்கா, அது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்படியே கர்த்தரோடு இணைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான்.
போதுங்க. இப்ப இங்க பார்க்கிறோம், அவைகள் நடுவே காற்றும் புகமாட்டாத நெருக்கமா என்ன பண்ணுது, அவைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கும், அவைகள் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டு பிரியாமல் பிடித்து கொண்டிருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோட என்ன பண்றான், ஒன்னா இருக்கிறான். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரு, எதுக்கு பிறந்தாரு, என்ன செஞ்சாரு, நம்ம அறிஞ்சி அவர் நம்ம அவரோட ஒன்றா இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தின் வாழ்க்கையில, விசுவாசத்தின் போராட்ட கள ஓட்ட பாதையில நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஓட முடியும். அப்ப அந்த விசுவாச ஓட்டம் தானே. அப்ப இது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்ன, அவர் துதிக்கிறதுல, தோத்தரிக்கிறதுல, ஜபமண்டலத்துல, அவருக்காக வாழ்றதுல எல்லாம் கிடைக்கிற பலன் அந்த நித்திய ராஜ்யம். அதனால அதுல நம்ம விருப்பம்னு சொன்னாக்கா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முழுதும் ஒப்பு கொடுக்கணும். எல்லாம் அறிஞ்சவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க, என்னால இது முடியுன்றது யாரும் மனசாளுக்கு எந்த இதுவும் கிடையாதுங்க. அதனால இன்னும் நம்ம இது வரைக்கும் நம்ம நடந்து வந்த பாதையில அவர் சித்தம் என்னதுன்னு சொல்லி நமக்கு சொல்லி தெரிஞ்சு நம்ம நிறைவேற்றாம வந்தது எத்தனையோ இருக்கும், புரியுதுங்களா? அப்ப விசுவாசத்தினால இன்னும் வளராத ஒரு பலவீனம், அவரை சாட்சியா வாழ முடியாத ஒரு பலவீனம், குந்தி நடந்த ஒரு கட்டங்கள், அப்ப எத்தனையோ நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கும், குறைபாடுகள் இருக்கும். அப்ப இந்த விதமான சத்தியத்தை அறிஞ்சிக்காது இருந்ததே நமக்கு ஒரு குறைபாடு தெரியும் இல்லையா? அப்ப இதெல்லாம் என்ன பண்ணும், அவருக்கு முன்னாடி ஒப்பு கொடுத்து அறிக்கிட்டு என்ன நம்ம சரிப்படுத்திக்கணும்னா, இப்போ இன்னும் நம்ம ஆராதிக்க வேண்டிய பிரகாரம் நம்ம ஆராதிக்கிறதுல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மகிழ்ப்படுவாரு. இப்ப அறிஞ்சிக்க வேண்டிய சத்தியத்தை அறிஞ்சி நம்ம ஆராதிச்சோம்னா, அப்ப நம்ம மனித சமுதாயத்தையே அந்த ஒரு தெளிவுக்குள்ள ஏதாவது படிச்சு தன் வசப்படுத்தி கொண்டு போயிருக்கிறவன் என்ன பண்ணுவான், அவன் தலை குனிஞ்சு வெட்கப்பட்டு போவான். அப்ப அவர் வந்தது நோக்கம், என் பிள்ளைங்க நான் சொல்ற மாதிரி தெளிவுக்குள்ள வந்துட்டாங்க, நான் அவனை பதிலடி கொடுத்த மாதிரி என் பிள்ளைகளும் வெற்றியோட ஒரு வாழ்க்கைக்கு வந்து வெளிச்சத்துக்குள்ள வந்து சத்தியத்தை அறிவினால என்ன பண்ணாங்க, அவங்களும் சேர்ந்து அவனுக்கு பதிலடி கொடுத்துருக்கிறாங்க. இந்த ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அவருக்கும் உண்டாங்க. இதுதான் அதனால கிறிஸ்துமஸ் புத்தாண்டு இந்த அர்த்தம். இப்ப நம்ம அவரோட ஒப்புர வாங்கி நம்மளை சரிப்படுத்தி கொண்டு அடுத்து நம்ம ஆராதனைக்கு போறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.